இன்றைய சிந்தனை. பொதுவாகவே ஜோதிடத்தை எடுத்துக்கொண்டோமானால் இந்த ஜோதிட நிலைகளிலே ஒவ்வொரு விடயங்களும் மிக அற்புதமாக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நமக்கு வாழ்வியலிலே ஒரு வெற்றி பெற வேண்டுமென்றால் அது இயல்பாக அமைய வேண்டும். அந்த ஜோதிடம் ஒரு மனிதன் பிறக்கின்ற பொழுது அந்த பிறப்பு அமைகின்ற அன்றைய கிரக நிலை தான், அன்றைய பிறக்கின்ற நேரம்தான் லக்கினமாக வந்து அதை சூழ்ந்து அமைகின்ற 9 கிரகங்களும் எப்படி அமைகின்றார்களோ அப்படித்தான் அவருடைய ஜாதக கட்டத்துடைய ஆளுமைகள் அமைகின்றன. இயல்பாக ஒருவருடைய ஜாதகத்திலே லக்கின அதிபதியே உயிர் என்று சொல்கின்றோம். இந்த லக்கின அதிபதி தன்னுடைய ஸ்தான பலம் சரியாக இருந்திருந்தால் ஒருவருடைய ஜாதகத்திலே பல வெற்றிகளை அவர் பெற முடியும். பொதுவாக லக்கினத்துக்குரியவன் ஆட்சி நிலை உச்சநிலை பெற்றிருக்க வேண்டும். அத்தோடு லக்னாதிபதி 5, 9, 11ஆம் இடங்களில் இருக்க வேண்டும், அல்லது 4, 7, 10ஆம் இடங்களில் இருக்க வேண்டும். இந்த அமைப்பு மிக உன்னதமான சிறப்புகளையும் மேன்மைகளையும் கொடுத்துவிடும். லக்னாதிபதி மறைவு நிலை பெற்றோ நீச நிலை பெற்றோ அல்லது பாவக்கிரக கூட்டு சேர்க்கை பெற்றோ இருந்தால் அவருடைய வாழ்க்கை சற்று போராட்டமாகவே இருக்கும். தொடர்ந்து எதையும் சுலபமாக பெறக்கூடிய வாழ்வியல் நிகழ்வுகள் இருக்காது. எந்த விடயம் எடுத்தாலும் அதில் இழுபறிகள், தடைகள், தாமதங்கள் வந்து அது போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலையை கொடுத்துவிடும். எனவே ஒரு ஜாதகத்தினுடைய உயிராக போற்றப்படுவது லக்கினம். அந்த லக்கின அதிபதி நல்ல சிறப்பாகவும் மேன்மையாகவும் அமைந்திருந்தால்தான் வாழ்க்கை பல வெற்றி படிகளை ஏறி செல்ல அனுகூலமாக இருக்கும். அது லக்னத்தினுடைய பெரும் சக்தியாக இருக்கும். ஜாதகத்திலே மற்ற கிரகங்களை பற்றிய நிலைகள் எப்படி இருந்தாலும் லக்கின அதிபதியும் ராசி அதிபதியும் சரியாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதகர் வெற்றிப்படிகளிலே ஏறிக்கொண்டே இருப்பார். இதிலே மாற்று கருத்து இல்லை. மற்ற கிரகங்களுடைய போக்குகளை எல்லாம் சர்வசாதாரணமாக உடைத்தெறிந்து இந்த லக்ன பலமும் ராசி பலமும் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். இது ஒவ்வொரு ஜாதகத்திலும் உன்னிப்பாக கவனித்து நாங்கள் கூற வேண்டிய பலன்கள். அது சரியாக அமைந்துவிட்டால் வாழ்வியல் வெற்றிகள் சரியாக அமைந்துவிடும். ஒருவருடைய வாழ்வியலுக்கு ஜாதகம் மட்டும் பலமல்ல, அவருடைய நடைமுறை மிகப்பெரிய பலமாக இருக்கின்றது. அவருடைய தர்மம், அவருடைய செயல்பாடு, அவருடைய நேர்மை, அவர் செய்கின்ற காரியங்கள் இவையெல்லாம் ஜாதகத்துக்கு பக்கபலமாக பலங்களை கொடுக்கின்றன. எனவே நாம் வெறும் நமக்கு ஜாதகம் மட்டும் நல்லா இருக்கிறது, நாம் எல்லாத்திலையும் வெற்றி பெற்றுவிடுவோம் என்று நாம் அடாவடித்தனமாக சென்று கொண்டிருந்தோமானால் அது எதிர்மறையான பலங்களை கொடுத்துவிடும். எனவே நாமும் நம்மை சீர் செய்து கொண்டு ஜாதக பலன்களும் சரியாக அமைந்துவிட்டால்தான் அந்த வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை. நன்றி.